வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அக்டோபர் 6 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனிகள் தன்னுடைய வாழ்க்கை மடலில் உன்னையே நீ அறிவாய் என்று சொல்கிறார். வாருங்கள் கேட்போம். ஒரு பழைய திரைப்பட பாடல் ஒன்று, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று ஒரு பாடல் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அதில் சொல்கிறபடி உண்மை அறிதல் என்பது என்னவென்றால், அங்கே இந்த பாடலிலே உண்மை அறிதல் என்பது உன்னுடைய பலத்தை அறிதல், நீ உன்னுடைய திறமையை அறிதல் என்பதெல்லாம். அப்படி அறிந்துவிட்டால் உலகத்தில் எந்த விதமான பிரச்சனை சிக்கல் என்றாலும் போராடி வாழ முடியும், நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் வாழ முடியும் என்பதால் தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் இன்று நமக்கு உன்னையே நீ அறிவாய் என்பது அது சொல்கிற அந்த கருத்து என்பது என்னவென்றால், உன்னை நீ அறிந்து விட்டால் உலகத்திலே யாரோடும் பிணக்கில்லாமல் நானே பெரியவன் என்கிற ஆணவம் இல்லாமல் வாழ முயலும். அப்போது மன அமைதியும் மன நிறைவும் கிடைக்கும் என்பதாகும். அதாவது ஒரு இரும்பு என்று இருக்கிறது என்றால் அந்த இரும்பு தான் ஒரு கரண்டியாக இருக்கிறது, மற்ற பொருட்களாக வடிவம் எடுக்கிறது. அந்த கரண்டியை உருக்கிவிட்டால் திரும்பவும் அது இரும்பு தான். அதுபோலவே தான் இந்த இயற்கை என்கிற பேராற்றல், பேரறிவு, இருப்பு, அது பல்வேறு வடிவம் எடுத்திருக்கிறது. அந்த வடிவங்களிலே ஒன்றான மனித வடிவம், அந்த மனிதர்களிலே ஒன்றாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த என்னை நான் அறிந்து கொண்டு விட்டால் என்னை போன்றவர்கள் தான் மற்றவர்களும் என்கிற அந்த சமநோக்கு தானாக நம் மனதிலே எழுந்துவிடும். அப்பொழுது எந்தவித பிணக்கும் இல்லை, எந்தவித சிக்கலும் இல்லை, யாரோடும் போட்டி இல்லை, பொறாமை இல்லை என்பதனாலே உன்னை நீ அறிவாய் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் கூறுகிறார் என்கிற செய்தியை சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.